ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலுடைய 127வது வீடியோ கிராஸ் கட் வயர் கூட எப்படி பின்னுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 1.5 ரோல்ல இந்த கூட நம்ம பின்னிருக்கோம். பிங்க் ஒயிட் 2 ரோல்ல வயர் எடுத்திருக்கோம். ஒயிட்ல 14 வயர், பிங்க்ல 24 வயர். ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 7 ஃபீட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பேசிக் நாட் பின்னி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு வயரா சேர்த்து நம்ம பேசிக் நாட் பின்னி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நான் பேசிக் நாட் பின்னி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பேசிக் நாட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு பேசிக் நாட் இப்போ நம்ம போடுவோம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா வயர்லையும் பேசிக் நாட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம இந்த 2 பேசிக் நாட்டையும் எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த வயரை இப்படி லூப்பா மடிக்கணும். இந்த வயர் இந்த லூப்பை இப்படி சுத்தணும். இந்த வயரை இப்படி மேல் பக்கமா திருப்புங்க. இந்த வயரை இந்த லூப்புக்குள்ள கொடுத்துருங்க. இப்போ இந்த 2 வயரும் இப்படி இன்டூ ஷேப்ல வருது. இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட் பண்றோம். இந்த வயரை இப்படி லூப்பா மடிக்கணும். இந்த வயர் இந்த லூப்பை இப்படி சுத்தணும். இந்த வயரை இப்படி மேல் பக்கமா திருப்புங்க. இந்த வயரை இந்த லூப்புக்குள்ள கொடுத்துருங்க. இப்போ நாட்டை டைட் பண்ணுங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம 2 பேசிக் நாட்டை இந்த மாதிரி நம்ம சேர்த்து பின்னிருக்கோம். இதே மாதிரி 2 பேசிக் நாட்டா ஜாயின் பண்ணிருங்க. இப்போ அடுத்த பேசிக் நாட் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கணும். இப்போ இந்த வயரை இப்படி லூப் மாதிரி மடிக்கணும். இந்த வயர் இந்த லூப்பை இப்படி சுத்தணும். இப்போ இந்த வயரை மேல் பக்கமா திருப்பிட்டு இந்த வயரை இந்த லூப்புக்குள்ள கொடுத்துருங்க. இப்போ நாட்டை டைட் பண்ணிருங்க. இப்போ இந்த 2 வயர் இன்டூ ஷேப்ல இருக்கு. இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட் பண்ணணும். இப்போ அடுத்த வயர் இந்த பக்கம் ஒரு வெள்ளை நாட் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு வெள்ளை நாட் நம்ம ஜாயின் பண்ண போறோம். இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு நம்ம பின்னணும். இப்போ இந்த 2 வயரும் இன்டூவா கிராஸ் ஆகுது. இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட் பின்ன போறோம்.
அடுத்து இந்த 2 வயரும் இன்டூவா கிராஸ் ஆகுது. இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட். அடுத்து இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட். கீழ் பக்கமும் நம்ம திருப்பி வச்சு இந்த பக்கமும் பின்ன போறோம். இப்ப பின்னி முடிச்சாச்சு. பின்னினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்க எல்லா நாட்டையும் நீங்க பின்னி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் நான் இதுல ஜாயின் பண்ணிருக்கேன். நம்ம தனித்தனியா பின்னினது எல்லாத்தையும் நான் இதுல இப்படி ஜாயின் பண்ணிருக்கேன். இப்போ திருப்பி இன்டூ ஷேப்ல வர்ற வயரை சேர்த்து நம்ம பின்றோம் இந்த இடத்துல. எல்லா வயரும் ஒன்னோட ஒன்னு கிராஸ் ஆகும். இன்டூவா அந்த அந்த வயரெல்லாம் சேர்த்து நம்ம எல்லா வயரும் ஒன்னோட ஒன்னு கிராஸ் ஆகும். இன்டூவா அந்த 2 வயரை சேர்த்து ஒரு நாட். திருப்பி இன்டூவா கிராஸ் ஆகுற 2 வயரை சேர்த்து ஒரு நாட். இந்த மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். இந்த இடத்துல 3 நாட் வரும். இப்ப இந்த 2 வயரையும் சேர்த்து ஒரு நாட். இதே மாதிரி ஃபுல்லா பின்னிட்டு பார்ப்போம். இப்ப பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி மேலேயும் பின்னியாச்சு, கீழேயும் பின்னியாச்சு. பின்னினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ சென்டர் லைனோட சேர்த்து நம்ம 4 வரிசை பின்னிருக்கோம். இப்ப தொடர்ந்து இன்டூவா வர்ற வயர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பின்னிக்கிட்டே வரப்போறோம். பின்னிட்டு பார்க்கலாம். இந்த 2 வயர் இந்த மாதிரி நான் இப்ப காமிக்கிற மாதிரி வர வயர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாட் நம்ம பின்னிக்கிட்டே வரப்போறோம். இவ்வளோ தூரம் பின்னி முடிச்சாச்சு. 1 2 3 4 5 6 7 8 ஆறாவது வயரையும் 7வது வயரையும் சேர்த்து லூப்பா மடிக்கணும். இப்போ 8வது வயர் இந்த லூப்பை இப்படி சுத்தணும். இப்போ நம்ம பேசிக் நாட் பின்றோம். இது ஃபர்ஸ்ட் கார்னர். ஒன்று 2 3 4 5 6 7 8. இப்போ 7வது வயரையும் 8வது வயரையும் சேர்த்து இப்படி லூப்பா மடிக்கணும். 6வது வயர் அந்த லூப்பை இப்படி சுத்தணும். இப்போ பேசிக் நாட். ரெண்டாவது கார்னர், முதல் கார்னர், பின்னணுமோ அதே மாதிரி இங்கேயும் பின்றோம்.
இது மூணாவது கார்னர். ரெண்டு வயர் வச்சு நம்ம பின்றதுனால அந்த இடத்துல கொஞ்சம் கேப் அதிகமா இருக்கும். நம்ம கரெக்டா இழுத்து வச்சு நம்ம பின்னணும். அப்பனா தான் கேப் தெரியாது. இது இப்போ நாலாவது கார்னர். இப்போ 4 கார்னரும் நம்ம திருப்பியாச்சு. முதல் கார்னர், ரெண்டாவது கார்னர், இது மூணாவது கார்னர். இப்ப கடைசியா நம்ம பின்னினது நாலாவது கார்னர். இப்ப திருப்பியும் இப்ப இன்டுவா வர்ற வயர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு பின்ன போறோம். இந்த ஒரு வயர் இந்த பக்கம் இருக்க இந்த எல்லா வயரையும் கிராஸ் பண்ணுது. இந்த எல்லா பக்கமும் இந்த வயரை வச்சு நம்ம பின்னிக்கிட்டே வர போறோம். இப்போ இந்த எல்லா வயரும் இப்படி இன்டுவா கிராஸ் ஆகுது. இந்த எல்லா வயரையும் சேர்த்து ஒரு பேசிக் நாட்டா நம்ம பின்னிக்கிட்டே வர போறோம். இந்த வயரை வச்சு இந்த பக்கம் பூரா இப்படி பின்னணும். இந்த வயர் இப்படி போகும். இப்போ பின்னி முடிச்சாச்சு. நம்ம கிராஸா பின்னிக்கிட்டே வரும்போது இவ்வளோ தூரம் பின்னி முடிக்க முடியும். நம்ம கரெக்டா கார்னர் திருப்பினோம்னா நமக்கு டிசைன் மாறாம இந்த மாதிரி வரும். லஞ்ச் பாஸ்கெட் அப்படிங்கிறதுனால நம்ம பேஸ் அகலமா வச்சிருக்கோம். இப்ப எப்படி கோர்த்து விடுறது, எப்படி கூடைய கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி வச்சுக்கணும். ஒரு வயர் மேல ஒரு வயர் பின்னும்போது எப்படி கிராஸா வயர் கிராஸ் ஆச்சோ அதே மாதிரி இப்பயும் கிராஸா இருக்கு. இந்த வயரை இப்படி கோர்த்து விடணும். இந்த வயரை இப்படி கோர்த்து விடணும். நான் இப்ப காமிக்கிற மாதிரி கோர்த்து விடணும். வயரோட நீளத்துக்கு நீங்க கோர்த்து விட்டுருங்க. இது கிராஸ் கட் கூட இதே மாதிரி எல்லா வயரையும் கோர்த்து விட்டுருங்க. இப்போ இந்த ரெண்டு வயர் இதே மாதிரி நம்ம எல்லா வயரையும் கோர்த்து முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்ப எல்லா வயரையும் கோர்த்து முடிச்சாச்சு. கோர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட பார்க்க இந்த மாதிரி இருக்கும். கூட ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.